இன்னைக்கு உங்களுக்கு பூசணிக்காய் திருடின கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் வீட்டு பக்கத்தில் இன்னொரு ஏழை விவசாயம் இருந்தார். பணக்காரர் எல்லா ஓரளவு வசதியானவர் தான். ஆனால் யார்கிட்டையும் பேச மாட்டார், யார்கிட்டையும் பழக மாட்டார். அந்த ஏழை விவசாயி பக்கத்து வீட்டில் தன்னை வீட்டை சுற்றி நிறையா செடி கொடியெல்லாம் போட்டதில்ல, பூசணி கொடி போட்டிருந்தாரு. பூசணிக்காய் நிறையா காய்ச்சி ரொம்ப பெருசாக காய்ச்சி கிடந்தது. இந்த பணக்காரருக்கு அந்த பூசணிக்காய் ரொம்ப ஆசை. பூசணிக்காய் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது எப்படி அவங்ககிட்ட போய் நம்ம எப்படி வாங்குறது கேட்கறது அப்படி காசு கொடுத்தோட வாங்கலாம். அவர் கேட்டாலே கொடுத்துருப்பாரு. ஆனால் அதை கேட்காம என்ன பண்ணார், ஒரு நாள் ஒருத்தரும் தெரியாமல் போய் அந்த ஏழை வீட்டோட பெரிய பூசணிக்காய் பார்த்து திருடிலன்ட்டாரு. திருடி வந்து பொரியல் பண்ணி சாம்பார் வச்சு கூட்டு வச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க. இங்கே மறுநாள் இந்த ஏழை விவசாயி பூசணிக்காய் காணும் தேடுறான். எங்கே என்னடா காணுமேங்கிறப்போ அப்புறம் இவங்க வீட்டு குப்பை தொட்டியில் அந்த பூசணிக்காய் தோலெல்லாம் கிடக்கும்ல, அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு எல்லா ஊரில் எல்லாரும் கூப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி பூசணிக்காய் திருடிட்டாரு அப்படின்னோடனே வெக்கமாக போயிட்டு, பணக்காரருக்கு வெக்கமாக போயிட்டு அதுலேருந்து அந்த ஊரில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஐயா யாராவது வேணா அந்த பூசணிக்காய் திருடினார்ல அவர் விட்டு பக்கம் போகிறீங்களா அப்படிம்பாங்க. யாராவது ஊரில் கோயில் எங்கே இருக்குன்னா அந்த பூசணிக்காய் திருடாரு பாருங்க அவர்கிட்ட அந்த திருடன் கோயில் இருக்கு அப்படிம்பாங்க. பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளும் பார்த்து போங்க, அந்த பூசணிக்காய் திருடி வீடு பக்கத்தில் தான் பள்ளிக்கூடம் இருக்குது, ஜாக்கிரதை வைப்பாங்க அப்படிம்பாங்க. ஏதாவது கடைக்கு போகணுன்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த பூசணிக்காய் திருடினார்ல அவர் வீட்டு தெருலாம் பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படிங்க. இப்படியே அவர் அந்த அவர் இருக்காருக்கு எல்லாரும் பூசணிக்காய் திருடவர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரா போயிட்டு அவருக்கு அப்புறம் அவருக்கு வெக்கமாக போயிட்டு எல்லாரும் ரொம்ப வெளியே போகாமல் வீட்டிலே இருந்தார். ஆனால் அவருடைய பிள்ளை வெளியே அவர் பையன் போனால் கூட அதை போதான் பாருங்க, அதை பூசணிக்காய் அவர் மகன் தான் இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்படியே கொஞ்சம் நாளானோன்னா அவருடைய பேரனும் வெளிநாட்டிலையும் லண்டன்லையும் படிச்சுட்டு வரான். அவன் ஊருக்குள்ள வந்தோடனே காரை விட்டு இறங்கும்போது அவங்க உள்ளவங்களாம் அந்த பூசணிக்காய் திருடினார்ல அவர் பேரன் தான் அவன் அந்த லண்டன்லையும் படிச்சுட்டு வரான்னு சொன்னால் அது அவர் பேரனுக்கு ரொம்ப கவலையப்பட்டு, என்னடா இப்போ நம்ம தாத்தா செஞ்ச தப்பை இன்னும் சொல்லி காட்டுறாங்களேன்னு வைக்கமா போய் அவங்க உள்ள ஒரு பெரியவர்கிட்ட போய் ஐயா அந்த பேரனை இங்கே எப்படி மாற்றுறதுன்னு கேட்டான். அது ஒன்றும் செய்யாண்டாம், தினம் 10 பேருக்கு சாப்பாடு போடுறியா அப்படின்னு. 10 பேர் என்ன தினம் 100 பேருக்கு சாப்பாடு போடுறேன், அந்தளவுக்கு வசதியாக இருக்காங்க. சரி 100 பேருக்கு சாப்பாடு போடுறான்னு மறுநாள்லேருந்து எல்லாம் ஒரு 100 பேரை வர சொல்லி சாப்பாடு போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு நாள் 2 நாள் ஒரு மாதம் அப்படி சாப்பாடு போனால் எல்லாரும் இப்போ என்ன பண்ணாங்க, அந்த சாப்பாடு போடுறாங்கல்ல அவங்க வீடு மத்தியான சாப்பாடு நல்லா போடுறாங்கல்ல 100 பேருக்கு அப்படின்னு பேர் மாறி போயிடுச்சு. இந்த பூசணிக்காய் திட்டுங்கிற பேரை மாற்றி எல்லாரும் சாப்பாடு போடுற விடுன்னு பேசி எல்லாம் தான் அந்த மாதிரி பேர் மாறி போச்சு. 2 தலைமுறைக்கு உள்ள 3ஆவது தலைமுறையில் அந்த பூசணிக்காய் திருடுங்க பேர் மாதிரி சாப்பாடு போடுற வீடு, அன்னதானம் பண்ணுற வீடுங்கிற பேர் நல்ல பேர் வந்தானே. இது நாம் நல்லது செஞ்சால் நமக்கு நல்ல பேர் எடுக்கலாம். அந்த கெட்ட செஞ்சனால 3 தலைமுறைக்கு கெட்ட பேராக போச்சு.